Friends, this is from Balamit TNPC Academy. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 2ல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வேர் டு ஸ்டடி கொடுக்காம இருக்கும். ஸோ எக்கனாமிக்கான வேர் டு ஸ்டடி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா எங்கே அதாவது முக்கியமான அந்த சிலபஸ் வந்து நான் இதில் கொடுக்க மறந்துட்டேன் சரிங்களா. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான மொத்த பிடிஎஃப்மே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் இருக்கிற டாபிக் மட்டும் எடுத்து நான் ஒவ்வொன்றும் அது எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதோட பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு புரியாது. அதனால் என்ன சொல்ல வரேன்றதை முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ உங்கள் பாருங்கள் 2022 பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 2002 வந்து குரூப் 4 நடந்துச்சு சரிங்களா. அந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிலேருந்து கிட்டத்தட்ட 9 கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 9 கொஷின் எதுலேருந்து வந்திருக்கு, எக்கனாமிக்ஸ்லேருந்து வந்திருக்குது. ஸோ அது எந்தெந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குதுன்றதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ சிலபஸ் வந்து அந்த இதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்து சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்துருங்க. ஸோ அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள். 5 ஆண்டு திட்ட மாதிரிகள்லேருந்து குரூப் 4ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக், இதில் நிதி ஆயோக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வருவாய் ஆதாரங்கள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கின்ற ஹெட்டிங்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மக்கள் தொகையிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கல்வின்ற டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நலவாழ்வுன்ற டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனைனா 9 கொஷின் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து போன குரூப் 4ல் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த குரூப் 4லேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இதே ஹெட்டிங்லேருந்து தான் கொஷின் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ எக்கனாமினா அந்த ஃபுல் சிலபஸ்லேருந்து எங்கே வேணாலும் கொஷின் எடுக்கலாம். 9 கொஷின்ன்றது ஒரு கொஷின் முன்ன பின்ன இருக்கலாம் சரிங்களா. ரொம்ப வந்து வேறுபடாது. ஒரு கொஷின் அதிகமாக எடுக்கலாம், இல்லை ஒரு கொஷின் வந்து கம்மியாக எடுக்கலாம் சரிங்களா. ஸோ ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கெடியூலே போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் அதாவது அந்த ஸ்கெடியூலில் என்ன கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பார்த்தீங்கன்னா இந்த வார வீக்குக்கு வந்து டெஸ்ட்டு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்ட்லேருந்து கவர் ஆகும். எந்தெந்ததுன்னா 9th லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் சரிங்களா. 9th ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளில் கவர் ஆகும். அடுத்து 10th பார்த்தீங்கன்னா லெசன் 2 கவர் ஆகும். 11th பார்த்தீங்கன்னா லெசன் 7 கவர் ஆகும் சரிங்களா. இந்த 3 லெசன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் கவர் ஆகும். ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரத்துக்குரியதாக நம்ம வந்து படிப்போம். ஸோ இதுக்கான வீடியோ எல்லாமே வந்துடும். எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் வந்து டைரெக்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர் வீடியோ மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இதுக்கு மட்டும் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் ரெடி பண்ண முடியாது. ஸோ ரொம்ப உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து புக்கில் புரியலன்றவங்க அந்த ஒன்லைனர் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள். 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். ஸோ இந்த 3 ஹெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகுது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா 12th லெசனில் பார்த்தீங்கன்னா என்னது 12th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன் 11ல் வந்து கவர் ஆகும் சரிங்களா. ஸோ நான் எக்கனாமி எதுவுமே கொடுக்கலனா கண்டிப்பாக இது எக்கனாமியாக தான் இருக்கும் சரிங்களா. வேறு டாப்பிக்லேருந்து கவர் ஆச்சுன்னா நான் அந்த ஸ்டாண்டர்டையே மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ இப்போ இது என்னது 12th ஸ்டாண்டர்டில் லெசன் 11ல் கவர் ஆகுது. 11th எக்கனாமிக் புக்கில் லெசன் 8ல் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது சரிங்களா. இந்த 5 ஆண்டு திட்ட மாதிரிகள்லேருந்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஷின் இல்லாமல் இருக்காது. வட்டம் இந்த 5 ஆண்டு திட்ட மாதிரிகள்லேருந்து கொஷின் வந்துடும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் வருவாய் ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். 12th பார்த்தீங்கன்னா லெசன் 2ல் கவர் ஆகும். 11th காமர்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா லெசன் 32ல் வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருவாய் ஆதாரங்கள்னு அந்த காமர்ஸும் படிக்கணுன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் தான் மெயின் சரிங்களா. சிலபஸில் இருக்க அந்த டாபிக் எங்கே இருந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ இது வந்து காமர்ஸில் கவர் ஆகுது. முடிஞ்சால் இதை படிங்க சரிங்களா. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த 11th காமர்ஸ் புக்கை படிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த 2 ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா. எதுனா 12th லெசன் 2லையும் 10th லெசன் 4ஐயும் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் லெசன் 6ல் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி 11th காமர்ஸ் 10 அதாவது காமர்ஸ் புக்கில்
லெசன் 10ல் வந்து இருக்கும், 9th லெசன் 3ல் இருக்கும். இதுலேயே அந்த மாதிரி தான். இந்த காமர்ஸ் புக்குன்றது நீங்கள் டைம் கிடைச்சா படிங்க, இல்லாட்டினா வந்து ஒமிட் பண்ணிடுங்க. சரிங்களா? குரூப் 4 வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டனால நமக்கு இந்த காமர்ஸ் புக்கை படிக்கலாம் டைம் இருக்காது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து 12th 9th மட்டும் படிங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க 11th காமர்ஸ் புக்லேயும் இப்படி இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் படிக்க வேணாம். ஸோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இழுக்காது. ஸோ வேணால் முக்கியமான பாயிண்ட்ஸ் வேணால் நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து படிக்க பாருங்கள். படிக்க முடியாத பட்சத்துக்கு அந்த இதை ஃபுல்லாமே ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பாருங்கள் நிதி ஆணையம். ஸோ நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா 12th எத்தனாவது 9வது லெசனாக கவர் ஆகும். இந்த ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அந்த டாபிக் அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அப்படின்றப்ப நம்ம அந்த கொஸ்டினை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு எப்படி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் 9லேருந்து தான் கவர் ஆகுது. ஸோ என்னது லெசன் 9லேருந்து தான் கவர் ஆகுது. ஸோ அப்போ இந்த 2 டாப்பிக்குமே அந்த 12th இருக்க அந்த லெசன் 9லேருந்து தான் கவர் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஒரு லெசனை படித்தா அந்த 2 டாப்பிக்குமே கவர் ஆயிரும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி. இது பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் புக்கில் அந்த 32வது லெசனில் இருக்கும். 12th காமர்ஸில் 19வது லெசனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக் புக்கில் பார்த்தீங்கன்னா 9வது லெசனாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த 3 ஸ்டாண்டர்ட் சரக்கு மற்றும் சேவை வரி இந்த 3 ஸ்டாண்டர்ட்லுமே படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? நமக்கு பொறுத்தளவுக்கு இந்த டாபிக் தான் சரக்கு மற்றும் சேவை வரினா அந்த சரக்கு மற்றும் சேவை வரியை என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை புக்கில் கொடுத்துருந்தாலும் அந்த கான்செப்ட் ஒன்றா தானே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம ஃபுல்லாகவே படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்குதல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9th லெசன் 2ல் கவர் ஆகும், 10th லெசன் 1ல் கவர் ஆகும், 11th லெசன் அதாவது 7 and 11ல் கவர் ஆகும். சரிங்களா? 12th லெசனில் 3ல் கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்ன சப்ஜெக்ட்டுன்னு கொடுக்காதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன சப்ஜெக்ட்டுன்னு கொடுக்கலனா இது ஃபுல்லாமே எக்கனாமிக் புக்கில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வேறு புக்கில் இருந்து எடுத்திருந்தால் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா இந்த டாபிக் 10th ஜாகிரஃபியில் 3வது லெசன் கவர் ஆகும். சரிங்களா? 10th ஜாகிரஃபியில் 3வது லெசன் இந்த இது வந்து கவர் ஆகும். அடுத்து 11th எக்கனாமிக் புக்கில் 8வது லெசன் கவர் ஆகும். 10th எக்கனாமிக் புக்கில் 8வது லெசன் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் தொழில் வளர்ச்சி ஊரக நலன்கள் திட்டங்கள். ஸோ இதில் என்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7th பார்த்தீங்கன்னா லெசன் 1 கவர் ஆகும், 11th பார்த்தீங்கன்னா லெசன் 8 and 9 கவர் ஆகும், 10th பார்த்தீங்கன்னா 5வது லெசன் கவர் ஆகும். சரிங்களா? 10th எக்கனாமிக் புக்கில் 5வது லெசன் கவர் ஆகும். 12th பார்த்தீங்கன்னா காமர்ஸில் 20வது லெசன் கவர் ஆகும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா 10th புக்கில் பார்த்தீங்கன்னா 5 லெசன்ஸ் தான் இருக்குது. அப்படின்றப்ப இதை நான் பார்த்து சொல்கிறேன் எந்த லெசன் சொல்லி. ஸோ அடுத்து பாருங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை. இந்த டாப்பிக்லாம் எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 11th பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக் புக்கில் 10th லெசனில் கவர் ஆகும், 12th எக்கனாமிக் புக்கில் லெசன் 11ல் கவர் ஆகும். அந்த மாதிரி 10th எக்கனாமி லெசன் 3ல் வந்து இந்த டாபிக் கவர் ஆகுது. 9th லெசனில் பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமிக் புக்கில் ஸோ லெசன் 5 அந்த லெசன் இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ மொத்தமே 11 டாபிக் தான். நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு இதும் நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக முடித்த மாதிரி நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அதனால தான் சிலபஸ் வைஸ் போகிறது. சரிங்களா? 11 டாபிக் தான் இருக்குது. 11 டாப்பிக்கை நம்ம படித்தாலே நம்ம எக்கனாமிக்கு நான் 9 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 8 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? யாராலுமே ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. எந்த சப்ஜெக்ட்லேயுமே யாராலுமே ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் 9 கொஸ்டினில் கண்டிப்பாக நம்ம 8 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். ஒரு சிலர் ரொம்ப தரவாக படித்தோன்னா நம்ம 9 கொஸ்டின் கூடமே இப்போ அட்டன் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நம்ம படிக்கிற மெத்தட் பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். எக்கனாமி பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேன். இன்னும் நான் எதுக்கு வேர் டு ஸ்டடி கொடுக்கலன்னா சயின்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கல. கரெக்டாக எல்லாத்துக்குமே நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேன். சயின்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து தொடர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ யாருமே கேப் விட்றாதீங்க. கேப் விடாமல் படித்ததையாவது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? வீடியோ லேட் ஆகுதுன்னு வீடியோக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேல. ஸோ எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னு தெரியும். ஸோ நீங்களாக ஒரு கிளான்ஸ் அதை போய் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலன்றப்போ வீடியோ வர்றப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்களாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்த்தா தான் ஸோ எப்படிலாம் நடத்தியிருக்காங்க, எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?
ஸோ எக்கனாமி வந்து வேர் டு ஸ்டடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் அதாவது என்ன கொடுத்துருப்பேன்னா இந்த 5 ஆண்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? இது வந்து என்னது 3 ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. 9th 10th 11th கவர் ஆகும். ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்டுமே அடுத்தடுத்து வீடியோ வந்து வரும். சரிங்களா? ஒன்லைனராக கொடுக்குறேன். ஏன்னா புக்கில் இருக்கிறத அப்படியே நடத்தினாலும் புரிய போகிறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக கொடுக்குறேன். ஏன்னா எக்கனாமிலாம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து லைன் பை லைன் கொஸ்டின் மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த லெசனே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.